எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பவித்ரா. நான் தூத்துக்குடியிலேருந்து இங்கே வந்துட்டேன். 2014 கல்யாணம் ஆச்சு. எல்லோரும் தூத்துக்குடியை பார்க்க போக நான் இங்கே வந்தேன். அதுக்கப்புறம் 2014 கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஸ்டடீஸை கொரோனாக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ராதாகிருஷ்ணன் சார் தான் என் மெயின்ஸ் பேப்பர் பார்த்து, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில சார், நீங்கள் தான் சொன்னீங்க ரிவ்யூ. அப்பா பேர் வீரபாகு. 2020 கொரோனா பீரியடில் தான் குழந்தைய கூட்டிகிட்டு தூத்துக்குடி வந்தேன். அப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் சார். இப்போது இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. குழந்தைய ஃபுல்லாக அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. என் ஹஸ்பண்ட், நான் குரூப் 4 எழுதுறதா இருந்தேன். ஹஸ்பண்ட் எழுதுனா குரூப் 2 இல்லைனா குரூப் 1 தான் எழுதணுன்றதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க. அவங்களால தான் குரூப் 2 எழுதுனேன். ஆக்சுவலாக என் பாப்பா ஒவ்வொரு தடவையும் படிக்கையிலே புக்கில் இருக்க ஃபோட்டோஸ் அம்மா எப்போம்மா உன் ஃபோட்டோ வரும்னு கேட்டுகிட்டே இருப்பா. இப்போ வந்துருச்சுன்னா நான் ஹாப்பியாக இல்லை, அவள் பயங்கரமாக ஹாப்பியாக இருக்கா. இப்போ கூட வாசலில் ஃபோட்டோவை பார்த்துட்டு சொல்லிகிட்டே வர, அம்மா உன் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ப்ரிலிம்ஸ் எந்த டெஸ்ட்டையும் மிஸ் பண்ணதே கிடையாது. டெஸ்ட் பேட்ச்னால மட்டும்தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்றத கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியும் சார். ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் நேட்டிவ் தூத்துக்குடி தான் எங்களுக்கு. நான் 2009 சென்னை வந்துட்டேன். ஐ வாஸ் ஒர்க் வித் கார்ப்பரேட். அதுக்கப்புறம் என்னோடய ஜாபை குவிட் பண்ணிட்டு 2015 நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அந்த டைம் 2014 மேரேஜ் நடந்தது. அப்போ உங்கள் அகாடமியில் தான் என்னோடய ஒய்ஃப் பேங்கிங்க்கு போட்டிருந்தாங்க. பேங்கிங்கும் கிளியர் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேன், பிஸ்னஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும்ட்டு இப்போதைக்கு ஒர்க் போக வேண்டாம், ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னோம். ஸோ அதுக்கப்புறம் அப்படி 3-4 இயர்ஸ் ஜேர்னி நடந்தது. 2020 கோவிட் டைம், 2020. ஸோ அந்த டைம் என்னோடய கிட்டும் என் ஒய்ஃபும் ஊருக்கு போயிட்டாங்க நேட்டிவ். ஸோ அந்த ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க ஸ்டடீஸை. ப்ளஸ் உங்கள் கைடன்ஸ், எல்லார் கைடன்ஸும் சேர்த்து இன்றைக்கி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.